ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன் மதியானத்துக்கு லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாப்பாடு தாங்க. இப்போ பார்த்தாலும் ரசம், பொரியல், கூட்டு இது மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக அது வந்து டைமும் இழுக்கும், பாத்திரங்களும் நிறைய சேர்ந்துருது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணி தான் இந்த சாப்பாடு செய்ய போகிறோம். அது தனியாக செய்ய போகிறோம். அதுக்கு பதிலாக ஒரே சாப்பாடாக இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி செஞ்சுட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் சாப்பாட்டுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இது இப்போ நார்மலாக எல்லோரும் தாளிப்போம் இல்லையா, அது மாதிரி தாளித்து பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். பொடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பொடி எல்லாமே நான் யூஸ் பண்ணி தான் சாம்பார் சாப்பாடு செய்வேங்க. என்னென்ன இருக்குது, என்னென்ன போட போகிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாமே கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் பெரிய சைஸில் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பெருங்காயம் பவுடராக நான் போடலை, கட்டி பெருங்காயம் தான். அதனால் அதை இப்போயே போட்டுட்டா தான் அந்த சூட்டில் எண்ணெயில் வதங்கி மெல்ட் ஆகி கரைஞ்சி போகும். அப்படிங்கிறதுனால இப்போ பெருங்காயம் போட்டாச்சுங்க. இந்த பெருங்காயம் லைட்டாக எண்ணெயில் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் சீரகம் போட்டேன். சீரகம் வந்து சாம்பார் சாப்பாடுக்கு ரொம்ப தூக்கலாக இருக்கும் வாசனை. அதோட மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. சாம்பார் பொடி நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. என்ன தான் நம்ம சாம்பார் வீட்டில் பொடி அரைச்சி வச்சாலும் கடையில் வாங்குகிற பொடி இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அது என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க நான் போட்ட பொருள். இது அந்த டப்பாவில் கட்டின பொருள் எல்லாத்தையுமே இதில் போட்டாச்சு. இது எண்ணெயில் ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். இதில் என்ன வெஜிடபிள்ஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இருந்துச்சுங்க, அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு இருந்துச்சு. இது 2 தான் இருந்தது, ஒரு 2மே போட்டாச்சுங்க. கேரட் இருந்தாலும் போடலாம், முருங்கைக்காய் இருந்தாலும் போடலாம். பட் இது மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் போட்டுனேன். அதுக்கு தேவையான இந்த உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் நல்லா ஊற வச்சுட்டேங்க. முன்னாடியே ஒரு 1/2 அன் ஹவராக ஊறிடுச்சு ரைஸு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து பருப்பு நான் வந்து சாம்பார் துவரம் பருப்பு போடுவோம் இல்லையா, அந்த பருப்பையும் அதோடு சேர்த்து தான் நான் ஊற வச்சுருக்கேன். இது 2மே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. சாம்பார் சாப்பாடு எப்படி குழஞ்சி நல்லா கொல கொலன்னு இருந்தால் தான், பருப்பு அரிசி எல்லாமே குழஞ்சி நல்லா கொல கொலன்னு இருந்தால் தான், ஒரு பொங்கல் பதத்துக்கு இருந்தால் தான் இந்த சாம்பார் சாப்பாடுக்கு ஒரு அர்த்தமாக இருக்குங்க. அதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி அது ஆச்சரியமாக எங்கள் ஊர் சைடில் மதிய நேரத்தில் மழை வந்திருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த சமயத்துக்கு ஒரு சூடான ஒரு சாம்பார் சாப்பாடு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, இப்போ எல்லாமே வேலையும் முடிச்சாச்சு. இப்போ குக்கரை வந்து விசில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டாங்க. சூப்பராக வந்துருச்சுங்க. சாம்பார் தனியாக சாப்பாடு தனியாக வைக்காத மாதிரி சாம்பார் சாப்பாடாக செஞ்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டு அப்பளம் கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஊறுகாய் கொஞ்சம் வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.